Xiaomi already அவங்க Redmi Note 15 சீரிஸ்ல Note 15, Note 15 Pro, Note 15 Pro Plus லான்ச் பண்ணிருக்காங்க. and இன்னொரு ஃபோன் வந்திருக்குங்க, Redmi Note 15 SE 5G. ஸோ 2026 நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்லி உங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஃபோன்ஸ் தான் கிடைக்குது. ஸ்பெக்ஸ் எல்லாம் ஓகே தான் இருக்கு. ஆனா இந்த Redmi Note 15 SEல அண்டர் 20,000 rupees எனக்கு ஒரு சில விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது என்னெல்லாம் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இதுல இருக்க கான்ஸையும் நான் சொல்ல தான் போறேன். ஆல்ரைட், இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? So Redmi Note 15 SE ஓட பாக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா Xiaomi Redmi Note 15 சீரிஸ் ஓட பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு பார்க்கிறதுக்கு. மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க, which is interesting of course. So உள்ள வந்து உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு சிம் இஜெக்டர் டூல் கிடைச்சது பாருங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த UV ஸ்கிரீன் கார்டு போடும்போது அதோட க்ளூ வந்து எந்த போர்ட்லயும் போயிடக்கூடாது, அதுக்காக ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. குவிக் ஸ்டார்ட் கைடு இருக்கு. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா கேஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி நல்ல கேஸ் இஸ் ஸ்லிம் அண்ட் கர்வ்ட், நல்லா இருக்குங்க. Case quality is very nice actually. Of course phone இருக்கு, phone சைடுல வச்சிருவோம். 45 watt சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்ல கிடைச்சிரும். and finally ஒரு type A to type C கேபிளும் கொடுத்திருக்காங்க. alright, okay. வாவ். ஸோ ஃபர்ஸ்ட் கையில் எடுத்தோன்னே எனக்கு என்ன ஃபீலிங் வந்தது தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லிம்மாக இருக்கு, லைட்டாக இருக்கு. அஃப்கோர்ஸ் வெயிட்டை செக் பண்ணுவோம். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஃபோனோட டிசைன் கண்டிப்பாக ப்ரீமியமாக தெரியுதுங்க. அண்ட் அண்டர் 20,000 rupees ஃபோனுக்கு இருக்கிற டிசைன் மாதிரி தெரியல. இட் டெஃபினெட்லி லுக்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். இந்த கலர் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி கிரிம்சன் ரிசர்வ் கலர். அஃப்கோர்ஸ் ஒரு வீகன் லெதர் பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாலிட்டி வெரி நைஸ். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோ சீரிஸ்லேருந்து இந்த கலரையும் இந்த டெக்ஸ்சரையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் வெரி வெரி குட். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த Redmi Note 15 சீரிஸ்ல இந்த வருஷம் இருக்கிற அந்த ஸ்கோர்க்கல் கேமரா மாடியூல் நடுவில் அதையும் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி பேசுவோம். அண்ட் சைடுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கம்ப்ளீட்லி. கண்டிப்பா ஸ்லிம்மா இருக்கு பார்க்கிறதுக்கு. எனக்கு கம்ப்ளீட்லி கர்வ் டிசைனுங்க. கீழே வந்து Type C 2.0 போர்ட் கொடுத்திருக்காங்க. பக்கத்துலேயே ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. சிம் கார்டு ட்ரே இருக்கு. மேலே இன்ஃப்ராரெட் போர்ட் கொடுத்திருக்காங்க. அது பக்கத்துலேயே இன்னொரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. ஸோ ப்ராப்பர் டூவல் ஸ்பீக்கர் செட்டப் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ யா, ஸோ ஓவரால் நல்ல டிசைன். அண்ட் வெறும் 7.35 mm திக் தாங்க. அண்ட் கேஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா இட் லுக்ஸ் வெரி நைஸ். இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த Redmi Note 15 SE வந்து it is the slimmest and lightest Redmi Note series phone ever அப்படின்னு சொல்றாங்க. So slimness, lightness, பில்ட் குவாலிட்டிக்கு தான் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் வெயிட் கூட நீங்க பாத்தீங்கன்னா 180 கிராம் கீழே தான் இருக்கணும். லெட்ஸ் செக். ஆல்ரைட், கிட்டத்தட்ட 183 grams. ஸோ வெரி கம்ஃபர்டபுள் வெயிட்டுங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஸ்லிம்மாகவும் இருக்கு. ஸோ ஓவரால் இன் ஹேண்ட் ஃபீல் வந்து தாறுமாறா இருக்குங்க. பை த வே இந்த ஃபோன் கூட உங்களுக்கு ஒரு ப்ரீ அப்ளைட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் கிடைச்சிருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, டியூரபிலிட்டிக்கு IP65 அண்ட் IP66 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் 810H சர்டிஃபிகேஷன் இருக்கு. அண்ட் Xiaomi சொல்றது அவங்க 1.7 meters வரைக்கும் டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்களாமா. அண்ட் இட் இஸ் வெரி டியூரபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 2 3 ஒன்றும் ஆகல. பின்னாடில இருந்து no problem. Very good quality. By the way, டிஸ்பிளேல Xiaomiயோட டைமண்ட் ஸ்ட்ரக்சர் கிளாஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுல வந்து இன்னும் கொஞ்சம் டிராப் ப்ரொடெக்ஷன் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவராலா என்ன பொறுத்த வரைக்கும் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி இஸ் வெரி குட் இந்த ஃபோன்ல. அடுத்து டிஸ்பிளே. இன்ஃபேக்ட் டிஸ்பிளே கூட நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் தாங்க. ஏன்னா 20,000 கீழே உங்களுக்கு ஒரு 6.77 inch கர்வ் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. AMOLED டிஸ்பிளே அண்ட் 120 Hz refresh ரேட்டும் இருக்கு. அது மட்டும் இல்ல, பீக் பிரைட்னஸ் HDR வீடியோஸ் பார்க்கும்போது 3200 nits வரைக்கும் போகுமாமா, which is insane. அப்புறம் இந்த டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்திருக்காங்க. ஆப்டிகல் தான் of course, but still pretty good. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லிப்பான பெசல்ஸ் இருக்குங்க, which is very nice. ரொம்ப திக்கலா கிடையாது. அண்டர் 20,000 rupees டிஸ்பிளே மாதிரியே இல்ல. I like that. Very good. நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, இதுல ப்ராப்பர் 12-bit கலர் கொடுத்திருக்காங்க with 100% DCI-P3 சப்போர்ட். சாம்சங் உங்க ஃபிளாக்ஷிப் போன்லயே நீங்க 8-bit plus FRC தான் கொடுக்குறீங்க. என்ன நடக்குது? ஆனா இது பட்ஜெட் போன்னால அண்ட் இதுக்குள்ள இருக்க சிப்செட்னால சப்போர்ட் பண்ண முடியாததுனால இதுல உங்களுக்கு HDR வீடியோ பிளேபேக் சப்போர்ட் கிடையாது. யூடியூப்லயும் இல்ல, நெட்ஃபிளிக்ஸ்லயும் இல்ல. சோ இந்த 3200 nits நீங்க HDR வீடியோ லோட் பண்ணிட்டு தான் பார்க்க முடியும். So keep that in mind. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு TUV Triple I Comfort certification கொடுத்திருக்காங்க. 3840 Hz PWM dimming ratingகும் இருக்குங்க, which is excellent. So display பொறுத்த வரைக்கும் இந்த price rangeல I think this is the best display around. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நான், வெட் டச் 2.0 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. So that is also good. So உங்க ஃபிங்கர்ஸ் வந்து வெட்டா இருந்துச்சுன்னா அப்போ கூட உங்களால அன்லாக் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். All of that is possible. அப்புறம் dual speaker quality நல்லா தான் இருக்கு. கேட்டு பாருங்க நீங்களே. 300% வால்யூம் பூஸ்ட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க.
ஸோ டிசைன் அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அண்டர் 20,000 rupees இந்த Redmi Note 15 SE ஐ திங்க் they've done a good job. ஓகே சரி, பெர்ஃபார்மன்ஸ்க்கு உங்களுக்கு Snapdragon 6 Gen 3 கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 3 வேரியன்ட்ஸ் கிடைச்சிரும். 6 128GB, 8 128GB and 8 256GB. இது வந்து உங்களுக்கு LPDDR4X RAM டைப் UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல 6 Gen 3 நீங்க பாத்தீங்கன்னா இஸ் ஓகேன்னு சொல்லலாம், நாட் தி பெஸ்ட் ப்ராசஸர், பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து கண்டிப்பா Dimensity 6300 ஓட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிரும். ஏன்னா நிறைய ஃபோன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு Dimensity 6300 தான் கொடுத்திருக்காங்க. Android 2ல உங்களுக்கு 8.4 lakh மேல Android 2 ஸ்கோர் கிடைச்சது. அண்ட் இந்த பிரைஸ் ரேஞ்ச்க்கு இட்ஸ் நாட் பேட். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா BGMI COD மாதிரி கேம்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா லோயஸ்ட் கிராஃபிக்ஸ் செட்டிங்ல உங்களுக்கு 60 FPS கிடைச்சிரும். மீடியம்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு 40 FPS கிடைக்கும். சோ ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி பெர்ஃபார்மன்ஸ்க்கு இட்ஸ் நாட் பேட். பேட்டரி தான் இங்க பெரிய ஹைலைட். ஏன்னா பேட்டரி வந்து உங்களுக்கு ஒரு 5800 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த போனை இவ்ளோ ஸ்லிம்மா வச்சிருக்காங்க. அண்ட் இந்த 5800 mAh பேட்டரி வச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் யூசேஜ் கிடைச்சிரும் ஆன் மாடரேட் யூசேஜ், which is not bad at all. அப்புறம் இந்த போன்ல வந்து 45 வாட் சார்ஜிங் ஸ்பீட் இருக்குன்னு சொன்னேன் நான். இன்ஃபேக்ட் இந்த போனை வச்சு நீங்க அதர் ப்ராடக்ட்ஸை 18 வாட்ல கூட சார்ஜ் பண்ணலாம். அண்ட் Xiaomi என்ன சொல்றாங்கன்னா இந்த பேட்டரி இஸ் டெஸ்டட் ஃபார் 1600 சைக்கிள்ஸ் ஃபார் 5 இயர்ஸ் அப்படின்னு. பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1600 டைம்ஸ் நீங்க 0 to 100% சார்ஜ் பண்ணாலும் உங்க பேட்டரி ஹெல்த் குறையாது, which is very very good. கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிங்கிள் கேமரா 50 MP லைட் ஃபியூஷன் 400 கேமரா கொடுத்திருக்காங்க பின்னாடி. அண்ட் செகண்டரி கேமரா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 MP டெப்த் கேமரா தான். சோ மெயின்லி வந்து அந்த மெயின் கேமரா தான் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து 20 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் டே லைட்ல நல்ல டீடைல்ஸ் இருக்கு, ஓவர் ஷார்ப்பனிங் கிடையாது. சோ தட்ஸ் குட். HDR கூட பரவாயில்ல, பிரைஸ்க்கு நல்லதா இருக்கு. ஸ்கின் டோன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் பிரைட்டன் பண்ணுது. அந்த ஒரு விஷயம் வந்து Xiaomi ஃபிக்ஸ் பண்ணனும் கண்டிப்பா. அது வந்து Redmi Note 15 SE லயும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா போர்ட்ரேட்ஸ் பரவாயில்ல. செல்ஃபீஸ் 20 MP கேமரா வச்சு டே லைட்ல எடுத்தப்ப நல்லா இருக்கு. ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தோணுச்சுன்னா எனக்கு இந்த போன்ல 4K 30 FPS நீங்க வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். அண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்கு, நீங்களே பாருங்க. இன்ஃபேக்ட் இந்த போன்ல இந்த எடுத்திருக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருக்கேன், கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அப்புறம் சில AI ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃபி கேமரா வச்சு நீங்க AI குரூப் செல்ஃபிஸ் எடுத்துக்கலாம், which is nice. And of course போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் AI eraser, AI sky changer அது எல்லாமே இருக்கு. சோ கேமரால ஃபீச்சர்ஸ் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். Now finally software. சாஃப்ட்வேர்ல HyperOS 3 இருந்திருக்கணும். ஆனா HyperOS 2 தான் இருக்கு based on Android 15. ஆனா Xiaomi என்ன சொல்றாங்கன்னா இது வந்து HyperOS 3 ரெடி ஆமா. சோ கண்டிப்பா HyperOS 3 அப்டேட் வந்துரும். அண்ட் பேசிக்கலி உங்களுக்கு வந்து இந்த போன்ல 4 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 6 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்டர் 20,000 rupees ரொம்ப கம்மி போன்ஸ்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் கிடைக்கும். சோ தட் இஸ் நைஸ். பட் ஸ்டில் HyperOS 3 கூட வந்திருக்கலாம். ஆனா இந்த HyperOS 3 எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய ப்ளோட்வேர் ஆப்ஸ் கண்டிப்பா ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கு, எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா glance integration is also switched on by default. அதை நீங்க switch off பண்ணிக்கலாம். AI features இருக்குங்க, circle to search இருக்கு, Gemini support இருக்கு, all of that is good. Overall software experience வந்து HyperOS ல எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கு. So that's nice. And connectivity பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5G band support, தேவையான 5G band support கிடைச்சிடும். And of course நான் சொன்ன மாதிரி infrared blasterம் கொடுத்திருக்காங்க. அப்புறம் Bluetooth version 5.1 and Wi-Fi 5 support இருக்கு. NFC கிடையாது. So keep that in mind. So overall ஒரு 20,000க்கு இந்த போன் வந்து ஒரு பேலன்ஸ்டான பேக்கேஜ்னு சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்லிம்னஸ், வெயிட், டியூரபிலிட்டி நல்லா கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே கண்டிப்பா ரொம்ப நல்ல டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பேட்டரியில நல்ல வேலை செஞ்சிருக்காங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் பேலன்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன கொஞ்சம் கேமரால மேபி ஒரு எக்ஸ்ட்ரா கேமரா ஆட் பண்ணிருக்கலாம். அண்ட் HyperOS 3 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுத்திருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னும் பெட்டரான பேக்கேஜ் ஆயிருக்கும். பட் ஸ்டில் இந்த காலத்துல இன் 2026 இந்த Xiaomi Redmi Note 15 SE வந்து I think like it's a good option to recommend and consider under 20,000 rupees. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட்டா இல்லையா? காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. By the way, பிரைஸ் ஓரளவு நல்லா வச்சிருக்காங்க. 17,999 with offers. இது வந்து Flipkart exclusive pricing. So நீங்க கன்சிடர் பண்ணனும்னா பண்ணிக்கலாம். Alright, அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க கிளிக் Trakin Tech தமிழ்.